வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு குமுதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கலகலா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கலகலாவை மைதா பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க, டைமண்ட் பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. கலகலா செய்யறதுக்கு முதல்ல நம்ம சர்க்கரையை ஏலக்காயோட சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். 8லேருந்து 10 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துங்க சர்க்கரை ஏலக்காய். இப்போ நம்ம கலகலாவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 2 கப்பு மைதாவை சேர்த்துக்கலாம். 3 பெரிய டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யை சேர்த்துட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா திரட்டிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ரவுண்ட் ஷேப்ல மாவை திரட்டிக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கலகலாவுக்கு மாவு திரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு பூரிக்கு திரட்டுற மாதிரி நல்லா திரட்டிக்கணும். இந்த சர்க்கரை நம்ம இப்போ அரைச்சி போட்டோம். அரைச்சி போறதுக்கு பதிலாக இது சர்க்கரையை பாகு எடுத்து கூட செய்யலாம். ஆனா கொஞ்ச நாள் கூட வச்சிருக்க முடியாது, நமுத்து போயிடும். இது அப்படி கிடையாது, கொஞ்ச நாள் வச்சு கூட சாப்பிடலாம். மாவு நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா கத்தி வச்சு நல்ல ஷேப்பா கட் பண்ணணும். மிச்சம் இருக்க மாவையும் இதே மாதிரி திரட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கலகலா கட் பண்ணதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். கலகலா ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலகலா மாவை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து நல்லா வேகணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. இப்போ கலகலாவை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க மாவை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம்.
மாவு வந்து நல்லா வேகணும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துருங்க. சூப்பரான கலகலா பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்சா அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.